கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மளை இதுவரைக்கும் தம்முடைய கண்ணன் மணி போல பாதுகாத்து வழிநடத்தினே வந்த கிருபைகளை எண்ணி ஒரு அருமையான பாடல், சர்வ லோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். நம்மளை உருவாக்கின ஆண்டவரை நோக்கி நம்ம இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். सर्वलोकाधिप नमस्कारं, सर्वसिருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், திருஅவதாரா நமஸ்காரம், ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மானுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியின் மானுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், ஆரோபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், ஆரோபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ லோகாதிப சிருஷ்டிகரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாத்தையும் உருவாக்கின ஆண்டவர், ஆர் கிரியேட்டர், உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. ஹல்லேலூயா. உயிருள்ள எல்லா ஆண்டவரை நோக்கி துதிக்கணும்னு உங்கள் வசனம் சொல்லுது ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த உயிர் ஏசப்பா, நாங்கள் உங்களுக்காக, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஜீவனை உங்கள் நாமத்து மகிமைக்காக நாங்கள் ஏசப்பா பயன்படுத்த எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்குள்ளே இருக்க எல்லா குறைகளை எடுத்து மாற்றுங்க. உங்களுக்கு பிடிக்காத எல்லா அசுசியான காரியங்களை, எல்லா அருவருப்பான காரியங்களை எங்களுக்குள்ளேருந்து எடுத்து மாற்றி ஏசப்பா, உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவி மன்னிச்சு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை என்ன நோக்கத்துக்காக உருவாக்கியிருக்கீங்க, என்ன சித்தத்துக்காக எங்களை இந்த பூமியில நீங்க ஏசப்பா கொண்டு வந்திருக்கீங்களோ அதை எங்க மூலமாவே நீங்க நிறைவேற்றுங்க ஏசப்பா. நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்க எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஏசப்பா நீங்க நினைத்து நிறைவேற்றுங்க. உங்க நாமத்தை மாத்திரம் நீங்க மகிமைப்படுத்துங்க. நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. இப்போ கூட உங்க சமூகத்துல ஏசப்பா ஆர்வத்தோட ஏசப்பா தாகத்தோட நீங்க இந்த மாத வாக்குத்தத்தத்துக்கு எங்க கூட என்ன நீங்க பேச போறீங்கன்னு ஏசப்பா தாகத்தோட ஏசப்பா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏசப்பா நீங்க ஏசப்பா அவங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஏசப்பா நீங்க நினைத்து நிறைவேற்றுங்க. உங்க வாக்குத்தத்தங்களை ஏசப்பா நீங்க உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் தந்ததான வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வாசிக்க இருக்கிறேன். யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமேன். நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நம் கர்த்தர் அல்லேலூயா. அவருடைய பிறப்பே அதிசயம். அவர் இந்த பூலோகத்தில் வாழ்ந்த பொழுது அதிசயங்களை, அற்புதங்களை செய்தார். அவரண்டை வந்த எந்த மக்களும் வெறுமையாய் போனதில்லை. எல்லோரும் அற்புதங்களை பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்தி சென்றார்கள். அதே தேவன் இன்றும் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆராய்ந்து முடியாத, நீங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் உங்கள் வாழ்க்கையிலே செய்வேன். அல்லேலூயா. நீங்க அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், வாஞ்சித்து கொண்டிருக்கலாம், ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் மேல் நம்பிக்கை வைத்து என்னையே பின்பற்றினபடினால
உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அறியாதபடி, நீங்கள் நினைக்காத, நீங்கள் யோசிக்காத பெரிய காரியங்களை நான் உங்கள் வாழ்க்கையில செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், யோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? அவர் அல்லேலூயா நீதிமானாய் இருந்தார், கர்த்தருக்கு பயந்தவராய் இருந்தார், தீங்குக்கு தூரமாய் நடந்தவராய் இருந்தார். அப்படிப்பட்ட யோபு அவருடைய வாழ்க்கையில சாத்தானால் அவர் சோதிக்கப்பட்ட பொழுது அவருடைய எல்லா ஆஸ்திகளையும் அவர் இழந்து போகிறார். அவருடைய பிள்ளைகள் இறந்து போகிறது. அவருடைய தலையிலிருந்து கால் வரை பெரிய பெரிய கொப்பளங்கள், சரீரத்தில் வேதனைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், மனைவி விரோதமாய் எழும்பினதான சூழ்நிலை, அவரை ஆறுதலாய் பார்க்க வந்த 3 நண்பர்களும் அவருக்கு எதிராய் அவரை நிந்தித்த பொழுது, அவருக்கு எதிராய் அவதூறு பேசின பொழுது, அவரை அவமதித்தது பொழுது, அந்த வேளையிலே அவர் சொல்லுகிறார், என் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவன். இப்படிப்பட்ட இழப்பின் சூழ்நிலையில, இப்படிப்பட்ட துன்பத்தின் பாதையில நடந்து கொண்டு இருந்த பொழுது யோபு சொல்லுகிறார், என் தேவன் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத காரியங்களை அவர் செய்கிற தேவன். நாம் அப்படி சொல்ல முடியுமா? ஒருபோதும் நாம் சொல்ல முடியாது. அவருக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தபடினால, என் தேவன், நான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு நம்பிக்கை உண்டு, என் தேவன் இந்த நிலைமையிலிருந்து என்னை ஒரு நாள் நிச்சயமாகவே மாற்றுவார் என்ற உறுதியான நம்பிக்கை அவர் உள்ளத்தில் இருந்தபடியினால் அவர் இப்பேற்பட்ட அறிக்கையை செய்ய முடிந்தது. தேவ பிள்ளைகளே, நாமும் நம்முடைய சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, நம் கஷ்டத்துல, துன்பத்துல, கண்ணீரின் பாதையில நடந்து கொண்டு இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய நிலைமைகளை அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். யோபை கர்த்தர் கைவிட்டாரா? இல்லை. அவருக்கு கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன். உங்களையும் கர்த்தர் கைவிடாதபடி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, கலங்காதிருங்கள், வியாகுலப்படாதிருங்கள், எதை குறித்தும் கலங்காதபடி தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து யோபை போல வாயினால் கர்த்தரை தூசிக்காதபடி, நிந்திக்காதபடி கர்த்தரை துதித்து கொண்டிருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்க்கிறதான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ ஆச்சரியங்களை, கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். அதே தேவன் இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் மட்டும் அவரை பின்பற்றி அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். ஹல்லேலூயா. அன்னாள் ஒன்றை கேட்டால் கர்த்தர் ஹல்லேலூயா அவளுக்கு 5 குழந்தைகளை, அதற்கு பிறகு சாமுவேல் கொடுத்ததற்கு பிறகு 5 குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் அவளை சம்பூர்ணப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு நாள் முழுதும் கஷ்டப்பட்டு ஒன்றுமே அகப்படவில்லையே என்று சொன்னதான ஹல்லேலூயா அந்த பேதுருவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த வலை கிழிந்து விழுகிற பிரகாரமாய் கர்த்தர் மீன்களை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எண்ணிப்பும் பார்க்க முடியாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவரை நம்பியிருந்த ஒருவரையும் கர்த்தர் கைவிடுகிறதில்லை. நீங்கள் அவரை முழு மனதாய் நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே செய்வார். நிச்சயமாகவே செய்வார். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நீ தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தெய்வம், எண்ணி முடியாத காரியங்களை செய்கிற தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களை, கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் நீ செய்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எதிர்காலத்திற்காக கலங்கி கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை
நீங்க தேற்றி ஆற்றி கிரகிக்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை, அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில நீங்க செய்து உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ராஜா. உங்க கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.